இருக்கக்கூடிய ஏன்னா சிம்மமே ஒரு அரசு வீடு, ஒரு அரசாங்க வீடு என்றே சொல்லலாம். இதில் வந்து உயர்ந்தவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. உயர்ந்தவர்களாக அதாவது உயர்ந்தவர்கள்னா கௌரவமானவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க எப்பொழுதுமே தன்னிலையை மாற்றிக்கொள்வது ரொம்ப கடினம். இப்படி தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோட்பாடை வச்சுக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அது அவங்களோட குணாதிசயம். சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியவர்களும் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து கௌரவத்துக்கு சொத்து பத்தெல்லாம் கூட ஒருத்தலாம் வந்து அ கௌரவத்துக்காக இழப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் தன் கௌரவத்துக்கு சொத்த கூட இழப்பாங்க. ஆனா கௌரவத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. தன்னோட செயல்பாட்டை மாற்றிக்கொள்வது பெரியவங்க கடினம். ஏன்னா இவங்க செயல்பாடு நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையும், அதில் தவறு அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா சரியான ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், நியாயமாக பயணிக்கக்கூடியவர்கள், நேர்மையாக பயணிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா அதனால தான் இவங்ககிட்ட அந்த பிடிவாத தன்மை இருக்கும்.